நல்லா இருக்குங்க. படம் சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? அவருடைய இயக்கம் பிடிச்சிருக்கு. அவருடைய மண் வாசனை கதை பிடிச்சிருக்கு. பாரதி ராஜா, பாண்டியராஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிராமத்து மண் வாசனையில ஒரு படம் பார்க்குறோம். மேபி 90s கிட்டுக்கு தெரியும் மண் வாசனை படம் எப்படி இருக்கும். பாரதி ராஜா இயக்குனரை பத்தி சூப்பரா எடுத்திருக்காரு படம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்ல ஒரு காம்போ ஆக்சுவலி. தனுஷும் நித்யா மேனனும் நல்ல காம்போ. சூப்பரா இருக்கு படம். தனுஷை தாண்டி வேற எந்த கேரக்டர் இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க? இது சார் நித்யா மேனன் நல்லா பண்ணியிருக்காங்க சார். பக்கா வில்லேஜ்கள் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சாங்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? சாங்ஸ் 1 2 நல்லா இருக்கு பிரச்சனை. ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து மண் வாசனை தான் அதுல காட்டுது. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் சென்டிமெண்டல் இருக்கு. ரொம்ப அங்கங்க கொஞ்சம் எமோஷனல் அழுக எல்லாமே இருக்கு. பார்த்ததுல எனக்கு எங்க சொந்தக்காரங்களை பார்க்கணும் போல இருக்கு. கிராமத்துக்கு போகணும், கிராமத்து வாழ்க்கை வேணும்னு தோணுது. படம் நல்லா சூப்பரா இருக்கு. பிடிச்சிருந்தது என்ன? தனுஷ் சார் ஆக்டிங் பிடிச்சிருந்தது, டான்ஸ் நல்லா இருந்தது, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி தனுஷோட படங்கள் வந்து ஒரு ரத்தமும் இதுவா தான் இருந்தது. இந்த படம் வந்து எப்படி இருக்கு? இது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களால வந்து அந்த எமோஷன் கனெக்ட் பண்ணிக்க கண்டிப்பா அம்மா அப்பா சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஊர் சென்டிமெண்ட்டுக்கு அந்த கிராமத்து மக்கள் எல்லாமே நல்லா இருக்கு ஆக்சுவலா. தனுஷரை தாண்டி வேற எந்த கேரக்டர் ரொம்ப நல்லா? நித்யா மேனன் அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க கியூட்டா இருந்தாங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு. எல்லாமே கியூட்டா நல்லா இருந்துச்சு. மியூசிக் வைஸ் எப்படி இருக்கு? மியூசிக் வைஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. பிஜிஎம் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிங்க் ஆயிருக்கு. அதுதான் படத்தை லிஃப்ட் அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. தேங்க்யூ. 100 பேர் அடிக்கிறது அந்த கான்செப்ட்ல இருந்து ஃபேமிலி ஸ்டோரி கதை இருக்கிற மாதிரி படம் அந்த மாதிரி அவர் திரும்பி இருக்கிறாரு. ஸோ மற்றவங்களும் அதே மாதிரி காப்பி அடிச்சு இனிமேல் சண்டை காட்சிகள் ஹீரோயிசம் பேஸ்டு இல்லாமல் ஸ்டோரி பேஸாக வைப்பாங்க. அண்ட் நித்யா மேனன் தனுஷ் சார் சான்ஸே இல்லை. செமையாக இருக்குது. அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. கொஞ்சம் ரஜினி சார் ஸ்டைல் வந்து தனுஷ் சார்கிட்ட எட்டி பார்க்குது அவருடைய நடிப்புலலாம். தனுஷ் சாருடைய ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இது வரைக்கும் ஒவ்வொரு படத்துக்குமே அவரை போட்டிட்டு அவரோட நடிப்பு மேம்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இதுலேயுமே அவரோட நடிப்பு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. அருண் விஜய் நல்லா இருக்காரு. அவரோட நடிப்பும் நல்லா இருக்குது. இவங்க காம்பினேஷன்லாம் நல்லா வந்து ஸ்டோரி லைன் நல்லா எழுதியிருக்காங்க. ரசிக்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரி அம்மி மேலே குழந்தைய வைக்கிறது அந்த மாதிரி சீன்லாம் வந்து நீங்கள் அழுதுருவீங்க. ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக வச்சுருக்காங்க சீனை. அதான் இமோஷனலாக அதுதான் சொல்கிறேன். அம்மியிலலாம் குழந்தைய வச்சு ஒரு குடிசையில் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி நேச்சுரலாக எழுதியிருக்காங்க. வேறு படத்தில் வராத மாதிரி சீன்ஸாக இருக்குது. இட்லி கடை செம்மையா இருக்கு. இட்லிக்கு சட்னி சாம்பார் எல்லாமே போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. என்ன ஸ்டோரி மேம்? என்ன சொல்ல வந்திருக்கீங்க? இது ஃபேமிலிக்கான ஸ்டோரிஸ் தான். இது ஃபேமிலி அண்ட் நம்ம இண்டிவிஜுவல் டச்சான மூவி தான். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, யாரையும் வந்துட்டு பேரண்ட்ஸை வந்துட்டு விட்டுட்டு ஊருக்கு போகிறவங்க திடீர்னு அவங்க சம் ரீசன் இறந்துடுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அந்த டைம் கூட இல்லாமல் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நம்ம எல்லா டைமே பணம் முக்கியம் இல்லைன்னு, பட் அந்த படத்துக்காக நம்ம கூட இருக்கிறவங்களெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. டைரக்ஷன் வைஸ் நல்லா செமையா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா முடியுது. எல்லாத்துலயுமே கனெக்ட் ஆகாரு. மியூசிக் வைப் நல்லா இருக்கு. உண்மையாவே சூப்பரா இருக்கு அந்த வைப். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தனுஷ் எப்பவுமே அவர் தனி. ஸோ அவரு கூட யாருமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நல்லா நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் சூப்பர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நல்லா இருந்துச்சு. எல்லாமே அவர் நல்ல சாஃப்டான ஃபாதரா, நல்லா ஒரு பசங்க என்னன்னா ஒன்று அதில் அவர் பண்றாங்க, தப்பு பண்ணா கூட நம்ம பசங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பார். லாஸ்டா தான் அவர் அது இது பண்ணுவாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். இல்ல படமே நல்லா இருக்கு சார். ஆக்சுவலி ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஃபேமிலியோட விஷயத்தை நம்ம எவ்வளவு பார்க்கணும்ன்றது நல்லா சொல்லியிருக்காங்க. நல்ல மூவி தான். பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் டைரக்ஷனை. இந்த படத்துலயுமே ஒரு ஒன் ஆஃப் த ப்ரூவிங் இருக்கு. நல்லா இருக்கு சார். எல்லாமே ஃபேமிலி மூவி தான். ஆக்சுவலி ஃபேமிலியோட பார்த்தா நம்மளுக்கு ஒரு நம்மளோட விஷயம் ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்றதை நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. இமோஷனலி கனெக்ட் ஆகிருந்தது. படம் சூப்பரா இருக்குண்ணா. வேற லெவல்ல இருக்கு படம். படம் வந்து சென்டிமெண்டா பழைய எதுவும் விடக்கூடாது, முன்னோர்கள் இது பண்ணாத விடக்கூடாதுன்னு சூப்பரா ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கா போல. படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்தோம்னா சூப்பரா இருக்கு படம். சென்டிமெண்டா கொண்டு வந்திருக்காங்க படம். கான்செப்ட் தனுஷோடைய அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்தது. பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது படம். சந்தோஷமா இருக்கு படம் பார்த்து. நிம்மதி. நல்லா இருக்கு. அண்ணோட ஆக்டிங் தான். ஒரு அப்பாக்காக ஒரு பையன் முயற்சி எடுத்து செய்யறாரு.
ஸோ அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. படத்துல எந்தெந்த கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க தனுஷை தவிர? அருண் விஜய் அண்ணாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து சத்யராஜ் சாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய மியூசிக்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? பாட்டு மியூசிக் செம்மையா இருக்குது. அந்த என்ன சுகம் புள்ள அந்த சாங் நல்லா இருக்கு. என்சாமி தந்தானே அந்த சாங்குமே அந்த இதுவுமே நல்லா கனெக்ட் ஆகுமா? ஆமா ரொம்ப எமோஷனலான மூவி. அப்பா சன்னுக்கு உண்டான மூவி நல்லா இருந்தது. எமோஷனல் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? படம் ஃபுல்லா எமோஷனல் இருந்துச்சு, நல்லா இருக்குண்ணா படம். டைரக்ஷன் வைஸா எப்படி பண்ணிருக்காரு இதுல? டைரக்ஷனா good தான். ரத்தமா இருந்தது. ஆ. இதுல எப்படி பண்ணிருக்காரு? இல்லைண்ணா இதுதான் கஷ்டம். இந்த மாதிரி படம் எடுத்தா கஷ்டம். ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் உட்கார வைக்கிறது கஷ்டம். உட்கார வச்சாருண்ணா எமோஷனலா கட்டி போட்டாரு. வேற என்னென்ன படத்துல ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு? ஃபுல்லாவே எமோஷனல். அந்த இட்லி கடை ஸ்டார்டிங்ல இந்த படத்துக்கு பெருசா ஹைப் இல்லை. பட் ஆனா படம் உண்மையில பயமா இருக்கு. நான் எதிர்பார்க்காம வந்ததுனால சூப்பரா இருக்கு. ரொம்ப மியூசிக்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கு? மியூசிக்லாம் படத்துக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சுங்கண்ணா. நல்லா சூப்பரா இருந்தது ப்ரோ. என்ன பிடிச்சதுன்னா அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து அவங்க கடியை பார்த்துக்கிறது நல்லா இருந்தது. அவர் விட்டு கொடுக்குற கடைசி வரைக்கும் சூப்பரா இருந்தது படம். பாட்டுலாம் எப்படி இருக்கு? பாட்டுலாம் பார்க்கணும் ஓரளவுலாம் அவ்வளோலாம் சொல்ல முடியாது. ஆனால் சூப்பர் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது பாட்டு. ஓவராலா படம் எப்படி இருக்கு? மேபி சூப்பர். நல்லா இருக்கலாம், குறை சொல்ல முடியாது. சூப்பரா தச்சுறாங்க படம்.